என் பேச்சு எப்படிப்பட்டது? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எனக்கு விரோதமாக பேசிய பேச்சுக்கள் எனக்கு கடினமாக இருக்கிறது என்கிறார் ஆண்டவர். ஆனாலும் நாங்கள் உமக்கு விரோதமாக என்னத்தை நாங்கள் பேசிவிட்டோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அது மட்டும் அல்லாதபடிக்கு தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வதினால் என்ன பிரயோஜனம் என்றும் நீங்கள் சொல்கிறீர்கள் என்று ஆண்டவர் மலாக்கி புத்தகம் 3:13 மற்றும் 14 இவ்வாறு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, அகில உலகத்தையும் தனது வார்த்தையால் உருவாக்கின நம் ஆண்டவர் தான் உருவாக்கிய மனிதன் தனக்கு வேதனை தரக்கூடிய வார்த்தைகளை பேசுவதை கேட்டு எவ்வளவு வருத்தப்படுகின்றார் பாருங்கள். இது எவ்வளவு வேதனை கொடுக்கக்கூடிய விஷயம். ஆம், நாம் நிறைய நேரத்தில் நம்ம சொல்கிறோம், கடவுளே இல்லை, அவர் அநீதி செய்யக்கூடியவர், அயோக்கியர்களெல்லாம் தண்டிக்காமல் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு பாரபட்சம் உள்ளவர் அப்படின்லாமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒன்றும் நான் பேசி ஆண்டவருக்கு விரோதமாக எந்த வார்த்தைகளையும் நான் பேசுவதில்லையே. ஆனால் என்ன பண்ணுறேன், எனக்கு துன்பம் வர்றப்ப, கஷ்டம் வர்றப்ப, ஆண்டவரே ஏன்பா எனக்கு இந்த துன்பத்தை அனுமதிச்சிங்க, என்னால் இதை தாங்க முடியலப்பா, நான் என்னப்பா உங்களுக்கு தவறு செஞ்சேன், நான் கோயிலுக்கு ஒழுங்காக போகிறேன், நான் பைபிளை ஒழுங்காக வாசிக்கிறேன், எல்லாம் ஜெபம் பண்ணுறேன், ஃபாஸ்டிங் இருக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு ஏன் இந்த துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன என்று நான் சொல்லுவதை ஆண்டவர் கேட்கின்றார். அதை மறந்து விடுகின்றோம். ஆண்டவர் இதை கேட்டு நிச்சயம் நம்மை பார்த்து சொல்லுவார், நீ பேசின இந்த வார்த்தைகள் எனக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடியது. ஆம், உனக்கு துன்பம் வரும்பொழுது நீ இந்த வார்த்தைகளை இப்படி பேசினாய் என்றால் நான் செய்வது தவறு என்று தானே அர்த்தம். அந்த பொருள் படும்படியாக தானே நீ இப்படி பேசுகின்றாய், அது எனக்கு வருத்தத்தை கொடுக்கத்தானே செய்கின்றது என்று ஆண்டவர் கூறும் அந்த வார்த்தைகள் நம் காதில் விழுவதே இல்லை. அன்பானவர்களே, இவ்வாறு பேசுவதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நாம் ஆண்டவரை குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். ஆனால் நம்மை நாமே நியாயப்படுத்தி கொள்ளுகின்றோம். ஆண்டவரை நான் ஒன்றும் திட்டவில்லை, எனது ஆதங்கத்தை தான் நான் எடுத்துரைக்கிறேன் என்றுதான் நாம் சொல்லி நமது குற்றங்களை, நமது தவறுகளை நாம் நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நாம் எங்கே நமக்கான உலகிலிருந்து கீழ் இறங்கி தனது மகிமையெல்லாம் விட்டுவிட்டு நமக்காக தன் இன்னுயிரையே கொடுத்த நம் அன்பு தெய்வம் எங்கே? அவரை குற்றம் சொல்லுவதற்கு நாம் யார்? இவ்வாறு அவருக்கு எதிராக விரோதமாக, ஆண்டவரே நீர் செய்வது தவறு ஆண்டவரே, எனக்கு நீர் இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்றுதான் நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இதெல்லாம், இந்த நல்ல காரியங்களெல்லாம் நான் செய்கிறேன், இன்னும் ஒரு படி மேலே போய் நான் உங்களுடைய வார்த்தைகளை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஊழியக்காரவங்களாக நான் இருக்கிறேன். ஆனாலும் நீங்கள் ஒரு வேலைக்காரனுடைய தேவைகளை நீங்கள் சந்திக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு குறை கூறக்கூடியவர்களாக நாம் அநேக நேரம் காணப்படுகின்றோம். அன்பானவர்களே, இது ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம் என்பதை மிகவும் தெளிவாக இங்கு சொல்லுகின்றார். ஆனால் அதே ஆண்டவர் இதே அதிகாரம் 16 முதல் 18 வரை சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? எனக்கு பயப்படுகிறவர்கள் இந்த பூமியில் பேசிக்கொண்டிருப்பார்கள், நான் அதை உன்னிப்பாக கேட்டு எனது ஞாபக புத்தகத்தில் அவற்றை எழுதி வைத்து அவர்களுக்கும், அதாவது நீதிமான்களுக்கும், எனக்கு பயப்படுகிறவர்களுக்கும் பயப்படாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன் என்றும் சொல்லுகின்றார். அதனால் நாம் பேசும் பொழுது ஆண்டவரை குறை கூறாமல், ஆண்டவரே இதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கின்றது, அதனால்தான் இந்த துன்பம் எனக்கு வருகின்றது என்று சொல்லி அதற்காக நன்றி கூற நாம் பழகிக்கொள்ளுவோம். நிச்சயம் ஆண்டவர் வருத்தப்பட மாட்டார். வருத்தப்படாமல் இருந்தால் நம்மை வருத்தப்படாமல் இருக்க செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, அப்பா, இதோ நாங்கள் எங்களது நாவினால்
உம்மை குறை கூறாமல், உமக்கு விரோதமாக எந்த வார்த்தைகளையும் நாங்கள் உபயோகிக்காமல், உமது செயல்களுக்கு நன்றி சொல்லி தகப்பனே உம்மை மகிழ்விக்க எங்களுக்கு கிருபை புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.